விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய 5 குரூப் 5 பேரும் ஒரு குரூப் தலைவராக செயல்பட்டுருக்காங்க. அங்கே இப்போ இருக்கக்கூடிய 5 பேருக்கும் ஒரு ஈகோ ஓடிட்டுருக்கு. நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதில் புதுசாக இப்போ செங்கோட்டையன் வர இணைந்திருக்கு. எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா என்னன்னா ஆதவ அர்ஜுன் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து ஒரு வியாபாரி, அரசியல் புரோக்கர். அங்கங்கே தன்னை அடையாளப்படுத்திக்கிறதுக்கும் தன்கிட்ட இருக்கக்கூடிய பிளாக் மணி ஒயிட் மணி ஆக்கிக்கிறதுக்கும் தன்னை ப்ரோட்டோக்கால் படிக்கிறதுக்கும் அவர் எதனா சான்ஸ் கிடைக்குமா அப்படின்றது அரசியல் தலைவராக ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அப்போ நம்ம தலைவர் அவர் தலைவரான்னு தெரியாத இடத்துக்கு போயிடக்கூடாது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் இந்த நிமிஷம் வரைக்கும் அதிமுகவுடைய நிழல் மாதிரி தான் அவர் செயல்பட்டு இருக்கார். இதுக்கு முழுக்க ஆதவ அர்ஜுன் தான் இல்லை இதை வந்து நம்ம வந்து திமுகவுக்கு ஒரு அழுத்தத்தை தரணுன்றதுக்கு ஒரே எண்ணத்தினால முழு எல்லா செலவையும் ஏற்றுட்டு அன்னைக்கான செங்கோட்டையன் ஜாயின் பண்ணுறதுக்கும் அவங்க அங்கே இருக்கக்கூடிய கேடர்ஸ் வர்றதுக்கும் எல்லா எக்ஸ்பென்சஸும் அவர் தான் எடுத்துக்கினார். அதே நேரத்தில் தன்னோட கெஸ்ட் ஹவுஸ் எல்லாரும் தங்க வச்சு அதுக்கான வேலையும் பார்த்தார். முழுக்க ஆதவ அர்ஜுன் செங்கோட்டையனை ஒண்டி ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இது வந்து இன்னைக்கு இது ரியல் ஒன் நியூஸ் சேனல் மூலயமா தான் இன்னைக்கு காமராஜரோட சொந்த சம்பந்தி அதிமுக அமைச்சர் காமராஜரோட சம்பந்தி டாக்டர் வந்து இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்கான்றது மக்களுக்கு இனிமேல் தான் தெரிய போகுது. தை பிறந்தால் வழி பிறக்குன்னுவாங்க. அது வரைக்கும் இருப்பாருன்ற கூட தெரியல. ஆனால் வெற்றி கழகத்தில் இருப்பாரான்னு தெரியல. ஏன்னா இன்னி வரைக்கும் வெற்றி கழகத்தோட வேஸ்டியும் கட்டல, அவர் பாயிண்ட் விஜய் ஃபோட்டோவும் வைக்கல, விஜயோட துண்டும் போடல, எதுவுமே பண்ணல, அம்மாவுடைய ஃபோட்டோ வச்சுட்டு இருக்காரு. அப்போது அவருக்கு அங்கே நடத்தைகள் சரியில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அதிமுக இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய பகுதி செயலாளரையும் ஒன்றிய செயலாளர் கிளை செயலாளரையும் அவர் யாரையும் அனுசரித்து செல்லல தான் அவருடைய செயல்பாடு வித்தியாசமாக இருந்ததுனால தான் அங்கே அவங்களுக்குள்ள கான்ட்ரவர்சி. அங்கேயே ஒத்து போகாது, வளைஞ்சு கொடுத்து போகாதவர், தன்னோட சொந்த கட்சியிலே வளைஞ்சு கொடுத்து போகாதவர் புது கட்சியில் வந்து நேற்று மயில முளைச்ச ஒரு காளான் மாதிரி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக தமிழ்நாடு ஓபிசியின் தலைவர் தாமோதர் யாதன் அவர்கள் இருந்திருக்காங்க. வணக்கங்க. எப்படி சார் இருக்கீங்க? குறையெல்லாம் இருக்கு உங்க அன்புல. செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து அது ஒரு பரபரப்பாக போயிட்டு இருந்த சூழ்நிலையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, தமிழக வெற்றி கழகத்துக்கு இன்னும் முன்னாள் மூத்த அமைச்சர்கள் முன்னோடிகள் எல்லாருமே வந்து இணைவாங்க அப்படின்ற கருத்துக்களை முன்வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் மாதத்து முடியறதுக்குள்ள தமிழக வெற்றி கழகம் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ற கருத்துக்கள்லாம் முன்வைக்கிறார்ல. எதனா தலைவர் கூட இவர் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரா? இது எப்படி சார் நம்ம பார்க்கலாம்? இன்னைக்கு அரசியல் நிலவரத்தை பிரகாரம் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனுடைய அரசியல் வாழ்க்கை ரொம்ப 50 ஆண்டு அரசியல்வாதி, 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், ஒரு பக்குவப்பட்டவர், பண்பானவர். ஆனால் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அவர் வந்து முன்னாள் முதல்வர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் டாக்டர் ஜெயலலிதா தமிழக முதலமைச்சர் அம்மாவுக்கும் ஒரு ரூட் மேப்புக்காக தான் அவர் இருந்தார். ரூட் மேப்பை வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இது பண்ணி இப்போ பார்த்திங்கன்னா இப்போ அவர் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் தமிழக முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் ஜெயலலிதா அவர்களுக்கும் அவர் வந்து தேர்தல் கேம்பெயினுக்கு அதுக்கான ப்ரோக்ராம் ஆர்கனைசராக தான் இருந்தார். இந்த மாதிரி பல பேர் வந்து அவர் பெரிய கிளைக்காட்டின்னு சொல்லி அவரை பெருசாக ஒரு பெரிய ஞானியாக நினச்சிட்டு இன்றைக்கி இப்போ இருக்கக்கூடிய விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய 5 குரூப் 5 பேரும் ஒரு குரூப் தலைவராக செயல்பட்டுருக்காங்க. அங்கே இப்போ இருக்கக்கூடிய 5 பேருக்கும் ஒரு ஈகோ ஓடிட்டுருக்கு. நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதில் புதுசாக இப்போ செங்கோட்டையன் வர இணைந்திருக்கு. எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா என்னன்னா ஆதவ அர்ஜுன் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து ஒரு வியாபாரி, அரசியல் புரோக்கர். அங்கங்கே தன்னை அடையாளப்படுத்திக்கிறதுக்கும் தன்கிட்ட இருக்கக்கூடிய பிளாக் மணி ஒயிட் மணி ஆக்கிக்கிறதுக்கும் தன்னை ப்ரோட்டோக்கால் படிக்கிறதுக்கும் அவர் எதனா சான்ஸ் கிடைக்குமா அப்படின்ட்டு அவர் ஒரு இடத்துக்கு ட்ரை பண்ணார். அவர் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியிலேருந்து வெளியே அமைச்ச உடனே அவர் வந்து உடனே விடுதலை சிறுத்தையை கைப்பற்றலாம்னு நினச்சார். அங்கே இருக்கக்கூடிய புரட்சியாளர் இளம் தம்பிகள் வந்து அங்கே தான் சிறுத்தை குட்டிகள் இருக்குங்களா,
சிறுத்தை குட்டிங்கிட்ட மற்றவங்ககிட்ட தான் பயம் புத்துறது, அது நம்மளுக்கே இப்போ கடிச்சிடமான்னு பயந்து வெளியே வந்துட்டார். வெளியே வந்த பிறகு இன்றைக்கி அதிமுகவில் போய் அங்கேயும் போய் பேசுகிறப்போ அதிமுக நான் விலை கொடுத்துட்றீங்களா, நான் எடுத்துக்கிட்டோமான்னு கேட்டார். இது மக்களுடைய இயக்கம், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. சரி, ஏன்னா எங்கடா போகிறதுன்னு பார்த்தோன்னே விஜய்னு ஒரு புதுசாக ஒரு வெற்றி கழகம்னு ஒரு விஜய்னு ஒரு சினிமா நடிகர் ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கும் அரசியல் தெரியாது, நம்மளுக்கும் அரசியல் தெரியாது, நம்ம வியாபாரி, நம்ம உள்ளே போகலான்னு சொல்லி உள்ளே போயிட்டு நான் இவரை வாங்கி தரேன், இவரை பர்ச்சேஸ் பண்ணி தரேன், இந்த பர்ச்சேஸ் பண்ணி தரேன்னு சொல்லி இன்றைக்கி செங்கோட்டையனை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து ஆத்மாத்மா ஒரு அரசியல் இயக்கத்தில் போய் தன்னை வந்து அதிமுக நம்மளை பழி வாங்கிடுச்சு, நம்மளை வந்துடுச்சு, நம்ம அரசியல் எதிர்காலம் நினச்சி அவர் வந்து தன்னுடைய அரசியல் அடுத்த நகர்வுக்காக பண்ணியிருந்தா அவருடைய செயல்பாடுகள் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் ஆதவ அர்ஜுன் அவர் வந்து செங்கோட்டையனை பர்ச்சேஸ் பண்ணதுனால அவர் வந்து செங்கோட்டையன் வந்து இன்னும் அதிமுகவுடைய அடிப்படை தொண்டனாக மாதிரி தான் செயல்பட்டு இருக்கார். ஒரே ஒரு எக்ஸாம்பிள், இன்றைக்கி அம்மாவுடைய முன்னாள் முதலமைச்சர் அந்த கட்சியுடைய பொதுச்செயலாளர் இருந்த அம்மாவுடைய புகைப்படத்தை அவர் பாக்கெட்டில் வச்சுட்டு இருக்கார், அவர் டேபிள்லேயும் வச்சுட்டு இருக்கார். சரி, ஒரு இயக்கத்தில் போய் ஜாயின் பண்ணிட்டோமே, அந்த இயக்கத்தினுடைய தலைவர் வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகரும் விஜய் அவர்களும் அவருக்கு சால்வை போடுறார், இவர் அவருக்கு ஒரு சால்வை போடுறாரு. ஆனால் விஜய் அவருடைய கட்சியுடைய துண்டு சால்வை போட்டார், இவர் மரியாதை நிமித்தமான சால்வை விஜய்க்கு போட்டார். அதே நேரத்தில் அந்த சால்வை அதை அடுத்த செகண்டே எடுத்துட்டார். அப்புறமாடு ஆதவ அர்ஜுன் ப்ரெஸ் மீட் எடுக்கிறப்போ தன்னுடைய கட்சியுடைய இணையத்தில் கட்சி தலைவராக அடையாளம் காட்டணுன்றதுக்காக அவர் கட்சியோட துண்டை போடுறார். அப்போவே அந்த கட்சி துண்டு அத்தனை ஆயிரம் பத்திரிக்கையாளர் முன்னாடி இருக்கிறப்பவே அந்த கட்சி துண்டு எடுத்துட்டார். இந்த கட்சி துண்டு எடுத்தது மட்டும் இல்லாமல் அவருடைய அம்மா ஃபோட்டோ பாக்கெட்டில் தெரியணும்னு நினைக்கிறார். இதுதான் அவர் வந்து பர்ச்சேஸ் பண்ணதுன்னு அர்த்தம். இதை வைத்து பார்க்கும்போது இன்னும் செங்கோட்டையன் அவர்கள் விஜய் அவர்கள் தலைவராக ஏற்றுக்கல அப்படின்ற நம்ம பார்க்கலாம்ல. செங்கோட்டையன் 80 வயசு ஆகுதுங்க, விஜய்க்கு 50 வயசுங்க, அவர் புள்ள வயசுங்க, அந்த வயசில் அவர் புள்ள இருக்காங்க. அவர் பிள்ளைக்கிட்ட போய் இறங்கி நின்று தான் வீட்டில் இருக்க பிள்ளைக்கிட்டே அன்பா பேசுறதுக்கு அப்பா பார்த்தா ஒதுங்கி போகிறாங்க இந்த கலி உலகத்தில். இப்போது பார்த்தீங்கன்னா இவர் விஜய் அவரை வந்து தன்னோட தகப்பனாக தான் பார்க்குறாரு. ஆனால் அரசியல் தலைவராக ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அப்போ நம்ம தலைவர் அவர் தலைவரான்னு தெரியாத இடத்துக்கு போயிடக்கூடாது. அதே நேரத்தில் விஜய் இப்போ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் இந்த நிமிஷம் வரைக்கும் அதிமுகவுடைய நிழல் மாதிரி தான் அவர் செயல்பட்டு இருக்கார். ஏன்னா அதிமுக அது வெளியேற்றினாலும் அவர் அதிமுகவோட நிழலாகவே இருக்கார் அவர். ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் வந்து விஜயோடைய கட்சி வெற்றி கழகத்தோட இருக்கிற மாதிரி அவர் தெரியல, எங்களுக்கு தெரியல. நாங்களாம் பொது வாழ்க்கையில் இருக்கிறோம், கிட்டத்தட்ட 40 வருஷமாக பொது வாழ்க்கையில் பயணிச்சுட்டு இருக்கோம், ஒரு இயக்கத்தை நடத்துகிறோம், எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இன்னி வரைக்கும் எனக்கு மரியாதைக்குரிய நண்பர் செங்கோட்டையன் அவர் கல்வி அமைச்சராக இருக்கப்பவும் எம்எல்ஏ இருக்கிறப்பெல்லாம் நான் சந்திச்சிருக்கேன். சத்தியமங்கலத்தை போகிறப்பெல்லாம் எங்களை நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன். மரியாதை நிமித்தமாக ஒரு நாகரிகமாக ஜென்டில்மேன், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே நேரத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் இந்த நிமிஷம் வரைக்கும் இன்னைக்கு விஜய் அவர்கள் எந்த அவருடைய அரசியல் ரீதியிலையும் அவர் வந்து அம்மாவோட ஃபோட்டோ பயன்படுத்தலை, எம்ஜிஆரோட ஃபோட்டோ பயன்படுத்தலை. எம்ஜிஆர் ஃபோட்டோ ஏன் பயன்படுத்துகிறாருன்னா எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தோடனே முதலமைச்சர் ஆகிட்டார்னு ஒரு சிம்பாலிக்காக எக்ஸாம் பண்ணுறதா. அதே ஒரு அண்ணா ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார், உடனடியாக அவர் முதலமைச்சர் ஆகிட்டார் அப்படி இண்டிகேட் பண்ணுறதுக்கு தான் அவர் வச்சுருக்காரு. கட்டி மற்ற செயல்படுகிற அரசியல் தலைவர்கள் ஃபோட்டோ யாரையும் பயன்படுத்தலை. அப்படி இருந்தால் இன்றைக்கி செங்கோட்டையன் அம்மாவுடைய போட்டிருக்கிறதுனால அவர் வந்து தேசிய தலைவர், அவர் பொது வாழ்க்கையில் இருந்த தலைவர்னா டாக்டர் கலைஞரோட ஃபோட்டோ போட்டிருக்கணும். ஏன்னா அவரும் சமூக தலைவர். செங்கோட்டையன் அவர்கள் ஏடிஎம்கேலேருந்து வெளியில் வந்த உடனே பேனரில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா என்ற மாதிரி ஃபோட்டோலாம் வைக்கிறாங்க. இப்போது திமுகலேருந்து ஒருத்தர் டிவிக்கில் போய் நினைஞ்சா கலைஞர் ஃபோட்டோ அந்த இடத்துல இடப்பெடும்ல. இயக்கத்துக்கு சார்ந்துட்டா அந்த இயக்கத்தோட கோட்பாடு, அந்த இயக்கத்தினுடைய அவங்க ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருப்பாங்க, அது மாதிரி தான் நடத்தணும். ஆனால் தமிழக முதலமைச்சருடைய இப்போ ஜெயலலிதாவுடைய ஃபோட்டோவையும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியை ஃபோட்டோவையும் இது வரைக்கும் டிவிக்கு எங்கேயும் பயன்படுத்தலை. என் டிவிக்கோடைய அவங்க வந்து அவங்களுடைய ஃபிகர் ஸ்ட்ரக்சர் இந்த லீடர்ஸ் ஃபிகர் ஸ்ட்ரக்சர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த அவங்க ஃபிக்ஸ் பண்ணதில் ஒரு இன்னொரு தலைவருடைய பொது தலைவரையும் ஒரு தமிழக முன்னாள் முதலமைச்சரையும் இப்போது நடைமுறையில் இருந்த முதலமைச்சர்
இப்போ தான் அந்த அம்மா இறந்துருக்காங்க, அந்த அம்மா முதலமைச்சர். அந்த அம்மா ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் இவர் தான் செங்கோட்டை தான் வைக்கிறாரு கட்டி. அவங்க யாரும் அந்த ஃபோட்டோ இது வரைக்கும் அடிமட்டம் தொண்டங்குறோம் எந்த பேனர்லையும் அவர் ஃபோட்டோ வைக்கல. முதல் முறையாக இன்னைக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் அவருடைய அதிமுகவுடைய சட்டமன்ற அலுவலகத்தை மாற்றி அதில் வந்து அம்மாவுடைய ஃபோட்டோவையும் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் ஃபோட்டோவையும் 2 பேர் முதலமைச்சர் ஃபோட்டோவை வச்சுருக்காரு. இதுதான் முதல் வச்சுருக்காரு. ஆனால் எந்த இடத்துலையும் அவர் இப்போ கூட கோயம்புத்தூரில் இறங்குறான்ட்டு காலையில் ஒருவர் எதிர்பார்த்தவங்க தற்செயல இன்னைக்கு மழையின் காரணமாக கர்நாடகா போயிட்டு பெங்களூரில் திரும்பி வந்தாங்க, லேட்டாக அரைவல் ஆனார். அந்த அவர் வந்தப்போ வரவேற்பு கூட்டத்தில் கூட இன்னைக்கு வெற்றி கழகத்துடைய இளைஞர்கள் கூட்டங்கள் அவருக்கு சால்வை போட்டாங்க. ஒரு சால்வையும் அவரோட மேலே வச்சுக்கல. ஏன்னா அவர் இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் அதிமுக நிழலாக தான் நினைக்கிறார கட்டி. ஏன்னா அதிமுக ஒரிஜினல் நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா அதிமுக வெளியேற்றிட்டாங்க. ஆனால் அதிமுக ஜெராக்ஸாவும் அதிமுக ஷேடோவும் அவர் இருக்கிறார். அப்படிதான் மனசுக்குள்ள நினச்சிட்டு இன்னும் அவர் அதிமுகவுடைய ஆள் மாதிரி அவரை காமிச்சுக்கிறார். அதனால் இதில் வந்து பெருசாக அவர் வந்து ஒன்றும் சாதிச்சிருவாருன்றது வெற்றி எனக்கு ஒன்றும் தெரியல. இல்லை சார், இப்போது முன்னாள் அமைச்சர்கள் மூத்த முன்னோடிகள்லாம் வந்து இணைவாங்கன்னு சொன்னது யார்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாரா செங்கோட்டையன் அவர்கள்? இல்லைனா அந்த எம்எல்ஏ எம்பிலாம் இழுக்கிறதுக்கான வாய்ப்பு எதனா இருக்குங்களா? ஏங்க, ஒரு பக்கம் திமுக அதுக்காக முத்துசாமியை அமைச்சு பேச்சுவார்த்தை பண்ணாங்க. ஏன்னா முத்துசாமிக்கும் செங்கோட்டையன் பிரச்சனை தான் முத்துசாமி வெளியே போகிறார். 2 பேருக்கு பிரச்சனை தான். திருப்பி செங்கோட்டையனை வந்து முத்துசாமி வச்சு கூப்பிட்டு வரணும் நடக்காத விஷயம். அதனால் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இதை உணர்ந்த தமிழக முதல்வர் உடனடியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய சென்னை மாநகரத்தை அமைச்சர் சேகர் பாபு வியாபாரியை கொஞ்சம் என்ன பண்ணி கூட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சேகர் பாபுவோட பேச்சுவார்த்தையிலையும் அது சரி வரல. அதே நேரத்தில் ரைட் உங்களுக்கு ஒத்து வரல, நீங்கள் செயல்படுங்க. ஆனால் எங்களுடைய ஒரே ஒரு ரெக்வஸ்ட், 27ஆம் தேதி துணை முதல்வரோட பிறந்த நாள், அன்னைக்கு ஒன்று நீங்கள் ஜாயின் பண்ணாதீங்க, அடுத்த நாள் ஜாயின் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை ஓடுது. ஆனால் வெற்றி கழகம் என்ன பண்ண ஆதவ அர்ஜுன் இதுக்கு முழுக்க ஆதவ அர்ஜுன் தான் இல்லை இதை வந்து நம்ம வந்து திமுகவுக்கு ஒரு அழுத்தத்தை தரணுன்றதுக்கு ஒரே எண்ணத்தினால முழு எல்லா செலவையும் ஏற்றுட்டு அன்னைக்கான செங்கோட்டையன் ஜாயின் பண்ணுறதுக்கும் அவங்க அங்கே இருக்கக்கூடிய கேடர்ஸ் வர்றதுக்கும் எல்லா எக்ஸ்பென்சஸும் அவர் தான் எடுத்துக்கினார். அதே நேரத்தில் தன்னோட கெஸ்ட் ஹவுஸ் எல்லோரும் தங்க வச்சு அதுக்கான வேலையும் பார்த்தார். முழுக்க ஆதவ அர்ஜுன் தமிழகத்தினுடைய துணை முதல்வர் உதயநிதியோடைய அடையாளத்தை காட்டக்கூடாது, விஜய் தான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லி அரசியல் ரீதியாகவே இது வந்து பண்ணி அன்றைக்கி எந்த மீடியாவிலையும் அந்த செய்தி பெருசாக ஃபோக்கஸ் ஆகலை. இதுதான். ஆனால் செங்கோட்டையன் சொல்கிறது வார்த்தை அத்தையுமே நெஜன்லாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அப்படி இருந்திருந்தால் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் பாமா விஜயை கூப்பிட்டு வர்றார். அப்போது இந்த பக்கம் இருக்க காமராஜோடைய அமைச்சர், தஞ்சாவூரில் இருந்த முன்னாள் அமைச்சர் காமராஜ், உணவுத்துறைக்கு அமைச்சர் காமராஜோடைய சொந்த சம்பந்தியும் டாக்டரையும் கூப்பிட்டு வந்து சேர்க்குறாரு. ஒன்றா தான் சேர்றாங்க. ஆனால் அதிமுகவுடைய அமைச்சராக இருந்தவர் இன்னை வரைக்கும் இவர் கூட எடப்பாடி கூட இருக்கக்கூடிய காமராஜோடைய சொந்த சம்பந்தி 24 மணி நிழலாக இருக்கக்கூடியவர் காமராஜுக்கு அவருடைய சம்பந்தி டாக்டரை கூப்பிட்டு வந்து தஞ்சாவூரில் பெரிய கிளினிக் வச்சுருக்காரு, எல்லாம் வச்சுருக்காரு. ஒரு பெரிய ஒரு செல்வாக்கான மனுஷன். அவரை கூப்பிட்டு வந்து இன்றைக்கி செங்கோட்டையன் கூடவே ஜாயின் பண்ணுறாங்க. ஆனால் அந்த மாதிரி அமைச்சர்கள் யாரா வரமா இருந்தாலையும் இவர் செங்கோட்டையன் அனைத்து பேசி கூப்பிட்டு வந்துவார். நடக்கலையே. அப்போது இன்னைக்கு எந்த செய்தியிலையும் பார்த்தாலையும் செங்கோட்டையனை ஒண்டி தான் காட்டுறாங்க. முன்னாள் நாடாளுமன்ற அவர் கூட வந்த பாமாவையும் காட்டல, இங்கே காமராஜோட சம்பந்தியும் காட்டல. பெருசாக யாருக்கும் தெரியாது. ஏன்னா இவங்க யாரும் ஃபெமிலியர் ஃபிகர் கிடையாது. செங்கோட்டையனை ஒண்டி ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இது வந்து இன்னைக்கு இது ரியல் ஒன் நியூஸ் சேனல் மூலயமா தான் இன்னைக்கு காமராஜோட சொந்த சம்பந்தி அதிமுக அமைச்சர் காமராஜோட சம்பந்தி டாக்டர் வந்து இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்கான்றது மக்களுக்கு இனிமேல் தான் தெரிய போகுது. ஏன்னா ஒரு சமயம் வருகின்ற சட்டசபை எலெக்ஷனில் 2026 வெற்றி கழகத்தோட ஒரு அடையாளம் கிடைக்கிற மாதிரி இருந்தால் அதிமுகவுடைய அடையாளம் மறைகிற மாதிரி இருந்தால் காமராஜர் வந்துடுவார். அதுக்கு முன்கூட்டியே தான் தன்னோட சம்பந்தியை முன்னாடி அமைச்சு தனக்கு எந்த நேரமும் முதுகெலும்பாகவும் தனக்கு ஒரு துணையாகவும் இருந்த எந்த நேரமும் நம்ம கூடவே இருக்கக்கூடிய தன்னோட சம்பந்தி, வெளியாளெலாம் கிடையாது, அவரோட சம்பந்தி பெரிய எல்லா வகையிலும் பொருளாதாரத்திலையும் எல்லா வகையிலும் உதவியாக இருக்கக்கூடிய காமராஜருக்கு உதவியாக இருக்கக்கூடிய ரொம்ப தஞ்சாவூர் மாவட்டத்தில் ரொம்ப பெமிலியாக இருக்கக்கூடிய கல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவர்
சசிகலாவுக்கு ரொம்ப நம்பிக்கைக்குரியவர் இருந்தாலும் அவரே முன்னிருந்து வழிநடத்தி எல்லா விஷயத்தையும் இருந்து காமராஜை வழிநடத்தி தான் எடுத்துகிட்டு வந்து சம்மந்தியை சேர்த்துருக்கார். அப்படி இருக்கிற நேரத்தில் இன்னைக்கு நிறைய அமைச்சர்கள் நேரடியாக செங்கோட்டையன் பேச்சுவார்த்தை நடத்துகிற மாதிரி ஒன்றும் தெரியலையே, யாருமே கிடையாது. சும்மா ஏதோ சொல்லணும், பேசணும், கலங்கணும், குட்டையில் மீன் பிடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆதங்கத்துக்காக வந்திருக்காரு. ஆனால் முழுக்க பார்த்தா செங்கோட்டையன் தை பிறந்தால் வழி பிறக்கன்னுவாங்க, அது வரைக்கும் இருப்பாருன்ற கூட தெரியல. ஆனால் வெற்றி கழகத்துக்கு இருப்பாரான்னு தெரியல. ஏன்னா இன்னி வரைக்கும் வெற்றி கழகத்தோட வேஸ்டியும் கட்டல, அவர் பாக்கெட் விஜய் ஃபோட்டோவும் வைக்கல, விஜயோட துண்டும் போடல, எதுவுமே பண்ணல, அம்மாவுடைய ஃபோட்டோ வச்சுட்டு இருக்காரு. அப்போது அவருக்கு அங்கே நடத்தைகள் சரியில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா சின்ன விஷயம், இன்றைக்கி ஆதவ அர்ஜுன் செங்கோட்டையில பேசி கூப்பிட்டு வந்து இன்றைக்கி வெற்றி கழகம் சேர்த்தார். சேர்த்துட்டு ப்ரெஸ் கிளப்பில் மீட்டிங் தரார் அவரோட அலுவலகத்தில் பனையூரில். இன்றைக்கி பனையூரில் பேட்டி கொடுத்துட்டுருக்கப்போ ஒரு மூத்த அரசியல் தலைவர், 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், 50 ஆண்டு அரசியலுக்கு சொந்தக்காரர், அப்படி இருக்கிறப்போ அவர் பேசுகிறப்போ அவருடைய புள்ள வயசு இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுன் இன்றைக்கி செங்கோட்டையன் பேசிகிட்டு இருக்கப்போ குறுக்க நிற்கிறார். அவருடைய என்ன காட்டுங்க, நான் தான் ஏன் கூப்பிட்டு வந்தேன், அவர் ஏன் காட்டுறீங்க அப்படின்ட்டு இவர் குறுக்க நிற்கிறார். இது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி திமுகவில் இருந்த ஓபிஎஸ் கூட வந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எல்லாருக்குமே தெரியும். நான் எங்கள் அப்பா சபாநாயகராக இருந்தார், இது இருந்தார், எல்லாம் இருக்கார் அப்படிலாம் பெருமையாக பேசிகிட்டு இருக்கப்போ சேகர் பாபு என்ன சொன்னார், அதிமுக புகழெலாம் போதைய வாயான்னு சொல்லி கட்டி கைப்பிடிச்சி இழுத்துருவார். இனிமேல் திமுக பற்றி தான் பேசணும், நீ எதெல்லாம் பேசக்கூடாது, வரலாறுலாம் மறைஞ்சிச்சு போ அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு வந்தார். இதே தான் நீ அதிமுக பற்றிலாம் பேசுகிறதெல்லாம் விட்டுரு செங்கோட்டையன், நீ என்ன பேசு. அண்ணன் ஆதவ அர்ஜுன் அவர்கள் தலைவர் விஜய் அவர்களை சந்திப்பதற்காக அழைத்து வந்தார், என் புகழை பாடு, விஜய் புகழை பாடு அப்படின்னு சொல்லி ஒரு மூத்த அரசியல் தலைவரை இன்னைக்கு இளைஞர்கள் அவருடைய வழிக்கு பெண்டாக்குன்னு நினைக்கிறாங்க. இந்த அளவுக்கு பெண்டாய் செங்கோட்டையன் செயல்பட்டு இருந்தால் அதிமுகவில் அவர் இருந்திருக்கலாம். ஏன்னா அதிமுக இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய பகுதி செயலாளரையும் ஒன்றிய செயலாளர் கிளை செயலாளரையும் அவர் யாரையும் அனுசரித்து செல்லல தான், அவருடைய செயல்பாடு வித்தியாசமாக இருந்ததுனால தான் அங்கே அவங்களுக்குள்ள கான்ட்ரவர்சி. அங்கேயே ஒத்து போகாத, வளைஞ்சு கொடுத்து போகாதவர், தன்னோட சொந்த கட்சியிலே வளைஞ்சு கொடுத்து போகாதவர் புது கட்சியில் வந்து நேற்று மயில முளைச்ச ஒரு காலான்மால் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ், மூஞ்சில் முடியே முளைக்காமல் இருக்கக்கூடிய இளைஞர்கள், ரசிகமன்ற தலைவர்கள், அரசியல் இயக்கத்தை பற்றி ஒன்றுமே தெரியாதவர், பெருசாக விஜயை பற்றி எல்லாரும் பிரம்மாண்டமாக பேசிகிட்டு இருந்த நேரத்தில் கரூர் நடந்த இன்சிடெண்ட்டில் ஒரு அரசியல் இயக்கம் நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இன்றைக்கி கரூர் நடந்த இன்சிடெண்ட்டில் தான் அடிப்பட்ட மக்களை நேரடியாக சந்திக்க முடியாமையும் அங்கே இருக்க மக்களை கூப்பிட்டு வந்து அலுவலகத்தை சந்திக்கிறதையும், இந்த மாதிரி ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அரசியல் பண்ணக்கூடிய விஜயை வச்சுட்டு நம்பியெல்லாம் யாரும் அரசியல் பண்ண முடியாது. ஏன்னா பிரச்சனை ஒன்றுனா இறங்கி களத்தில் நிற்கணும், இறங்கி போராடணும், ரோட்டில் உட்காரணும், அரெஸ்ட் ஆகணும். இதுக்கெல்லாம் விஜய் கேப்பபிளாக பண்ணுறது மக்களுக்கு தெரியும். ஏன்னா அப்படி இருந்திருந்தா கரூரில் இருந்துச்சு, போலீஸ் இங்கே இருக்காங்க சார், இப்போ சென்சிட்டிவ் ஆகிடுச்சு சார், பிரச்சனை ஆகிடும் சார், நீங்கள் எங்கே கிளம்புங்க சார்ட்டாங்க. திருச்சியில் வந்திருக்கலாமே. திருச்சி மாநகரம் பெரிய சிட்டி, இப்போ 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்குது, எல்லா வகையான இருக்குது, போலீஸ் ஸ்ட்ரென்த் இருக்குது, எல்லாமே உடனே இருக்குது, உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். இங்கேருந்து கூட நீ அப்புறம் போயிருக்கலாமே. சரி, ஒரு விஜய் சூழ்நிலை, ஒரு சினிமா நடிகர், ஒரு உச்சியில் இருக்கவர் போல, அடுத்த கட்ட இருக்க எந்த தலைவருமே போலியே. அதையும் செங்கோட்டையன் அவர்கள் மென்ஷன் பண்றாரு சார். என்னன்னா 500 கோடியை உதறி தள்ளிட்டு தான் விஜய் அவர்கள் மக்களுக்காக பணி செய்ய வந்திருக்கான்னு சொல்லி சொல்றாருல்ல. இல்லை, கரெக்டுங்க. அவர் 500 கோடி ஒதுக்கி விட்டு வரலாம், 1000 கோடி கூட ஒதுக்கி விட்டு வரலாம். இன்னைக்கு மார்க்கெட் எங்கேயும் போகல. இப்போ அவர் வந்து ஒரு படமாக செலக்ட் பண்ணி வருஷத்துக்கு ஒரு படம் தான் தராரு. வருஷத்துக்கு 2 படம்லாம் தரல, ஒன்றும் கெட்டு போகல. இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சு இப்போ இன்னும் அவர் நடிச்சுன்னு தான் இருக்கார். இப்போ தான் இன்னும் படம் இப்போ தான் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் ரிலீஸ் ஆகி ஜனவரிக்கு ரிலீஸ் ஆக போகுது பொங்கலுக்கு. அடுத்த பொங்கலுக்கு படத்துக்கு போயிடலாமே. அந்த ஒரு வருஷம் தானே கேப் இருக்குது. எலெக்ஷனுக்கு 6 மாதம் தானே இருக்குது, சாரி 5 மாதம் தானே இருக்குது எலெக்ஷனுக்கு. அப்போ 5 மாதத்தில் பார்ப்போம். வியாபாரம் இல்லை, எலெக்ஷன் பெருசாக ரிசல்ட் வரலன்னா அவர் போயிட போகிறாரு. இன்றைக்கி ஆந்திராவில் பெரிய ஜாம்பவான் சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி கட்சி நடத்தினார், நாடாளுமன்ற உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினர் வச்சுருந்தார். இன்றைக்கி கட்சி எங்கே இருக்குன்னே தெரியலையே. இப்போ புதுசாக ஆரம்பித்த அவர் புத்திசாலித்தனமாக இன்றைக்கி ஒரு கூட்டணியில் சேர்ந்து
வந்து துணை முதல்வர் அமைச்சு தன்னோட கட்சிக்காரன் தன்னோட ஃபாலோவர்ஸையும் ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறார். ஆந்திராவுடைய துணை முதல்வர் ஏதோ ஒன்று பண்ண நினைக்கிறாரு. ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சு உனக்கு கிளையிலேயே ஆள் இல்லையே, பகுதியில் ஆள் இல்லையே, யாருமே இல்லையே, ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள், சின்ன ப்ராக்டிக்கலான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. இன்னைக்கு பீகாரோட எலெக்ஷன் இப்போ கண்ணேருக்கா முடிஞ்சிச்சு. இன்னைக்கு அங்கே இருக்க எலெக்ஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு கட்சி ஆரம்பிச்சு நின்னாரு. ஒரு எம்எல்ஏவை எலெக்ஷன் கேண்டிடேட்டை அசம்பிளி அந்த கேண்டிடேட்டுக்கு அந்த தொகுதியில் பிரச்சாரம் பண்ணுறப்பவே அந்த கேண்டிடேட் ஆப்போசிட் இருக்க பிஜேபி கேண்டிடேட் ஜனதாவோட கேட்டு மர்டர் பண்ணிட்டாங்க. ஓப்பனாகவே அந்த கூட்டத்திலே மர்டர் பண்ணியாச்சு. இன்னைக்கு அவர் ஜெயிச்சிட்டார், இவர் செத்து போயிட்டார். ஒரு கொலை பண்ணிட்டானே, அவனுக்கு எப்பறம் ஓட்டு பண்ண அச்சப்பட்டாங்களா? ஆனால் அவர் தான் தொடர்ந்து எம்எல்ஏ. அடுத்த 4 கேண்டிடேட்டு நேரடியாக எலெக்ஷன் நாளைக்கு போலிங் நடக்க போகுது. இன்றைக்கி போய் பிஜேபியில் போய் டைரெக்டாக வாலண்டரியாக அவங்களே ஜாயின் பண்ணிட்டாங்க. மீதி 9 பேர் நான் கட்சி விட்டு போகிறேன்னு போயிட்டான். அப்போது 20 பேர்கிட்ட காணா போயிட்டான். மித்த யாரும் பிரச்சாரத்துக்கு வரல, வீட்டில் கம்முன்னு கவுந்துச்சு, வீட்டில் போய் யாரும் ரோட்டுக்கே யாரும் வரல, ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு பீகாரில் 3 வருஷமாக பீகார் ஸ்டேட் ஃபுல்லாக நடந்து கால் தெரிஞ்சு போய் அடையாளத்தை உருவாக்கி ஆர்ப்பாட்டம் நடத்தின இன்னைக்கு அரசியல் ஒரு இயக்கம் நடத்தக்கூடிய ஒரு அரசியல் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக்கே இந்த நிலைமைன்னா, நீங்கள் நடிகர், உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்திருக்கலாம். இன்னைக்கு யாருமே இல்லையே, ஒருத்தருமே இல்லையே. எல்லாருமே ரோட்டுக்கு போய் சார் என்ன சார் போஸ்ட் போட்டால் ஒரு போட்டு திண்டுக்கல்ல போய் கேட்க போனவனே அப்படித்துக்கு உள்ளே போகிறான்னு உள்ளே போட்டான். கேட்க போனவங்க அத்தனை பேருமே போலீஸ் ஸ்டேஷன் என்ன சார் கூப்பிட்டு வந்து கேட்க போனவங்கள 10 பேர் மேலே கேஸ போடுறேன்னு போட்டான். அப்போது திமுக நிதானமாக வாட்ச் பண்ணுது. நிதானமாக வாட்ச் பண்ணி எல்லாத்தையும் பார்த்து எப்போ இவங்களை அடிக்கலாம், என்ன பண்ணலான்ட்டு ரொம்ப டீப்பாக இன்வால்மெண்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதே டிஎம்கே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, எதிர்கட்சியாக இருந்தால் நம்ம தான் ஆளுங்கட்சியாக வரணும், அப்படி எதிர்கட்சியாக வந்தாலையும் அதிமுக தான் வரணும், புதுசாக ஒரு இயக்கத்தை வளைச்சி விட்டு நாளைக்கு நம்ம கொத்துது கூடாதுன்னு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு திமுகவுடைய தலைமை நிலை செயலாளர் அவரே சொல்கிறார். தொடர்ந்து பேசுவோம் சார். எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கங்க.